அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் சேகரபாபு வீட்டில் போலீஸ் குவிப்பு, கோவில் நகை பறிமுதல், இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. அனைவருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சராக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருக்கார் இல்லையா. இந்த நிலையில் அதிரடியாக இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக சார்ந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி இப்போ அமலாக்கத்துறை களத்தில் இறங்கியிருக்காங்க. இரவு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இப்போ நேரு அவர்களை தொடர்ந்து இப்போ சேகர்பாபு அவர்களை பார்த்தீங்கன்னா ரைடில் செக்யூரிட்டி இருக்காங்க. அவருடைய வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான கோவில் நகைகள் பார்த்தீங்கன்னா பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. அமைச்சர் சேகர்பாபு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் தான் அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்போடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய வீட்டிலே ரைடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா சேகர்பாபுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அயராமல் பாடுபட்டு இருந்தாலுமே திமுக மீது நிறைய விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் இதன் அடிப்படையில் தான் இப்போ சேகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுமே ஊழல்வாதி அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் அதேமாதிரி ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. இந்த முடிவின் அடிப்படையில் கணக்கு வழக்கின் காரணமாக பார்த்தீங்கன்னா சிஏஜி அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இப்போ திமுக சார்ந்த அமைச்சர்களுடைய வீட்டில் ஒவ்வொரு துறையுடைய அமைச்சர்களுடைய வீட்டிலும் ரைடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில் அமைச்சர் சேகர்பாபுடைய வீட்டில் நடந்த ரைடில் எக்கச்சக்கமான பணங்களும் கோவில் நகைகளும் பார்த்தீங்கன்னா இப்போ வசமாக சிக்கிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கா இல்லையா. அவர் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து கோயில்களுக்குமே பார்த்தீங்கன்னா அனைத்து நகைகள் பணங்கள் அனைத்துமே அவருடைய கஸ்டடியில் தான் போகும். அதில் எவ்வளோ நகைகள் அனைத்துமே கோயில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஏமாற்றி அவர் கோயிலுக்கு நல்லது செய்யும் விதமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள்லாம் கொள்ளையடித்திருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ நிரூபணமாயிருக்கு. ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா விளக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயில்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலும் அதே மாதிரி சிஏஜி அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலும் இப்போ அமைச்சர் சேகர்பாபுடைய வீட்டில் நடந்த ரெய்டில் எக்கச்சக்கமான பணங்கள் மூட்டை மூட்டையாக சிக்கிருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபுடைய வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லிக்கு தூக்கியிருக்காங்க. இப்போ டெல்லிக்கு தூக்குனாங்க அப்படின்னா அவர் கொடுத்த வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படின்னா அனைத்துமே திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகள்